சப்போ இன்னும் வெயில் அடிக்கிறா சாமி, தாங்க முடியல. மரம் இல்லை, ஒரு நிழல் இல்லை. கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு செவுத்து பக்கத்தில் வந்து நிற்க வச்சுட்டாங்க. இப்போ வெயில் ஓவராக இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் நான். இப்போ இந்த யங்கர் ஜென்ரேஷன்ஸ் என்ன விரும்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ், நல்ல நல்ல ஷூஸ், நல்ல வாட்சஸ். ஸோ இதெல்லாம் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. இதோடு சேர்ந்து மறைமுகமாக வளர்ந்துட்டு இருக்க ஒரு தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃப்யூம் பிஸ்னஸ். அப்பேற்பட்ட இந்த பெர்ஃப்யூம் பிஸ்னஸை எப்படி தயார் பண்ணுறாங்க, எப்படி வந்து விற்கிறாங்க, நீங்கள் என்ன மாதிரி பிராண்ட் பண்ணி உங்களோட ஸ்மால் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி விற்கலான்றதை என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். அதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். கமான். ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு சுரேன் டாக்ஸ். இப்போ இந்த பெர்ஃப்யூம் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா சும்மா 4000 கோடி வரல இந்த வருஷம் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க, வேல்யூவேஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பிஸ்னஸ் இதில் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. தனியாகவே பிராண்ட் பண்ணி ஒரு பெர்ஃப்யூமை விற்று பண்ணிங்கன்னா நல்லாவே லாபம் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி பெர்ஃப்யூம் பண்ணுறதுக்கு நீங்கள் சயின்ஸ் தெரியணும், கெமிஸ்ட்ரி தெரியணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ அந்த எசன்ஸோட ஃப்ளேவர் என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஆயில்ஸ் எல்லாம் நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கனாலே உங்களால் ஒரு புது விதமான ஃப்ராக்ரன்ஸை கொண்டு வர முடியும், இல்லைன்னா எக்ஸிஸ்டிங் ஃப்ராக்ரன்ஸையே கொண்டு வந்துட முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ராக்ரன்ஸை பில்ட் பண்ணி ஒரு மார்க்கெட்டை நீங்களே கொண்டு போயிட்டு நீங்கள் ஷெல்ஃப்ஸில் கொடுத்தீங்கன்னா இதுக்கு பெரிய ரிசப்ஷனே இருக்குது. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சுமார் ஒரு 5 lakh இருந்தால் போதும். ஐ திங்க் யூ கேன் ஸ்டார்ட் திஸ் பிஸ்னஸ். வீட்லேயே ஆரம்பிக்கலாம். இன்கேஸ் நீங்களே ஒரு ஓன் பிராண்டை கிரியேட் பண்ணி எங்கடா கொண்டு போய் நான் விற்கிறது, இதெல்லாம் எப்படி விற்கணும் அப்படின்றவங்களுக்கு இதை கொண்டு போய் ஒரு சன்கிளாஸ் விற்கிறாங்க இல்லையா, அவங்க ஷாப்ஸில் கொடுங்க. ஒரு நல்ல நல்ல பொட்டிக்கில் போயிட்டு உங்கள் பெர்ஃப்யூம்ஸை போய் கொடுங்க. ஸோ இதெல்லாமே கஸ்டமர்ஸ் வந்து வாங்கக்கூடிய ஒரு இடங்கள் தான். ஒரு நல்ல அப்பரலோ நல்ல ஷூஸோ வாங்கும்போது அவங்களுக்கு இந்த பெர்ஃப்யூம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இது போய் வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ப்ரோ, என்ன மாதிரி பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க? இது வந்து கஸ்டமைஸ்டு பெர்ஃப்யூம்ஸ். ஓகே. ஆயில் பேஸ்ட் நார்மல். இதோட ரிலேட்டடாக ஒரிஜினல் பெர்ஃப்யூம்ஸ் வரும். அதோட கோப்பி மாதிரி அதோட குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. லைக் இந்த கம்ஃபர்ட், டஸ்கல் லெதர், பேக்கோரபன் எக்ஸைஸ் அதே மாதிரி இருக்கிறது இருக்கும். நம்ம கஸ்டமர்ஸில் சிக்னேச்சர் இருக்கும், ஓன் பிராண்டு. அதே மாதிரி சில ஒரு 25 blended perfumes. 25 blended perfumes நீங்க இப்போ இந்த ஸ்டோர்ல இருக்கு. இதை விட ஒரு 15 அவுட்லெட்ஸ் அவுட்சைட்ல இருக்கு. ஜெனரலா எவ்வளவு பண்ணலாம்? ஒரு ஜெனரலா பெர்ஃப்யூம்னா எவ்வளவு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு. ஓகே. கவுண்ட் இருக்காது, அதை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு நைஸ். ஓகே. புது பெர்ஃப்யூம் எனக்கு ஏதாவது புது ஃப்ராக்ரன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க பண்ண முடியுமா? எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு மாதிரி ஃபாரஸ்ட் பேஸ்ட் அண்ட் ஃப்ரூட் பேஸ்ட் அது ரிலேட்டடா இருக்கிறது ஆல்ரெடி இங்க இருக்கு. இந்த 25ல இருக்கு. ஓகே. மெயினா கஸ்டமர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது இங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க கேட்கும்போது அதுல இருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு, ஆனா அதுக்கெல்லாம் டைம் ஆயிடும். ஸோ அது இங்க பண்ணுங்க. ஓகே. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த கூல் ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா இப்போ எங்ககிட்ட இருக்கிறதுல பெஸ்ட் இந்த சீ பிரீஸ் இது எப்படின்னா அதோட டாப் நோட் வந்து பைனாப்பிள், செகண்ட் நோட்டு லாவெண்டர், வயலட், தேர்ட் நோட் வந்து பச்சோலி, வெட்டிவர். போனா நம்ம ஓவர் ஸ்வெட் இருக்கிறவங்களுக்கு அது யூஸ் பண்ணிச்சுன்னா ஸ்வெட் ஸ்மெல் ஹைட் பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். லாஸ்டிங் 12 hours கேரண்டி லாஸ்டிங். இப்போ நார்மல் பாடி டெம்பரேச்சர் இருக்கிறவங்களுக்கு 24 hours. இப்போ ஆஃபீஸுக்குள்ள அந்த பார்ட்டி வேறு அதுக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது. ஆல் இன் ஒன் யூஸ் பண்ணிக்கலாம். சீ பிரீஸ்ங்கிறது பிராண்ட் எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகும். ஓகே. இப்போ ஜென்ரலா எவ்வளவு நேரம் பெர்ஃப்யூம்ஸ் தாங்கும்? லைக் இப்போ நீங்க பிளெண்ட் பண்ற பெர்ஃப்யூம்ஸ் எவ்வளவு 12 hours கேரண்டி. ஆனால் நாங்கள் சேல் பண்ணுற கஸ்டமர் ஃபீட்பேக் வந்து 24 hours கிடைக்கும். சில கஸ்டமருக்கு வந்து 12 hours, சில கஸ்டமருக்கு வந்து 24 hours. ஆனால் 12 hours கீழே வராது. ஓகே. ஸோ அதுக்கு நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க அதை பிளெண்ட் பண்ணி அதுக்கு இது எப்படின்னா மைல்டா வேணும்னா அப்படியும் பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டு ஸ்ட்ராங்கா வேணும்னா அப்படியும் பண்ணலாம். ஓகே. இப்போ ஜெனரலா பெர்ஃப்யூம்ஸ் என்ன ரேஞ்சஸ்ல ஸ்டார்ட் ஆகும் பிரதர்? பிரைஸ் 850 ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 850 ல இருந்து. ஓகே. 50 ml 850 ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. ஓகே. ஸோ எனக்கு அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த சீ பிரீஸ் எனக்கு சும்மா காட்டுங்க. இதுல பாத்தீங்கன்னா என் கையில ஃபாரஸ்ட் ரேஞ்ச் இருக்கு, அது இவர் கொடுத்துருந்தாரு. ஸோ சீ பிரீஸ் ஒன்று ட்ரை பண்ணிடுவாங்க. இது பார்க்க ரொம்ப நல்லாவே கூலாக இருக்குது. அதாவது இந்த ஸ்மெல் வந்து
ஒரு மாதிரி கூல் ப்ளஸ் ஒரு ஃப்ரூட் ஃப்ளேவர் லைட்டா ஒரு எங்கேயோ ரோப் நோட் வந்து பைனாப்பிள். ஓகே. லைக் ஒரு ஃபர்ஸ்ட் 2 hour 1 hour அந்த பைனாப்பிள் ஸ்மெல் தான் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் போகும்போது வெட்டிவே பச்சௌலி அந்த ஸ்மெல் வரும். ஓகே. இப்போ ஒரு சில பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் நம்ம மைண்ட்ல ஒன்று நினைப்போம், அந்த 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 மாதிரி ஒரு இது இருக்கு. ஓகே. லைக் இப்போ வந்து இந்த பெட்ரி பாரு, நீங்க மைண்ட்ல குவா நினைச்சு ஸ்மெல் பண்ணிருக்கீங்க, ஸ்மெல் பண்ணா அதோட ஸ்மெல் வரும். சும்மா கோவா மாதிரியே இருக்கு. அதுவே திரும்பி நீங்க மைண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு ரோஸ் நினைச்சு ஸ்மெல் பண்ணிருச்சுன்னா ரோஸ் ஸ்மெல் வரும். ரோஸ் நினைச்சு ஸ்மெல் பண்ண சொல்லியிருக்காரு. எனக்கு ரோஸ் வாசனை வருதா இல்லையான்னு நான் சீரியஸ் உண்மையிலே சொல்றேன். வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம். ஆமா, அந்த ரோஸ் பெட்டல்ஸ் ஓட ஸ்மெல் எனக்கு கிடைக்குது. என்ன ஒரு மேஜிக். எப்படி இது ஜென்ரலா அது நம்மளோட மூடுக்கு ஏற்ற மாதிரி அது ரியாக்ட் மைண்ட் பண்ணுமா? செட் தான். லைக் அந்த ஸ்மெல் ரிலேட்டடா இருக்குறாங்க. நம்ம மைண்ட் தான் ஒர்க் பண்ணுது. எனக்கு வந்து இதே மாதிரி இந்த பர்ஃப்யூமோட கிரைஸா இருக்கு. ஓகே. இந்த அட்ராக்ஷன் இல்ல என்னன்னு தெரியாது, ஒரு கிரைஸா Craze இருக்கு. இருக்கு. அப்படிதான் நான் இந்த ஃபீல்ட்லயே ஒர்க். ஓகே. நீங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்க இங்க? நான் இப்போ 2 year இந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணேன். சோ நீங்க இந்த blend பண்றது எல்லாம் எல்லாமே இங்க இருக்கு, இந்த ஸ்டோருக்கு. இந்த ஸ்டோருக்கு. பர்ஃப்யூம் பத்தி அவ்வளோ தெரியாது. ஓகே. நம்ம யூசுப் பாய் அந்த மாதிரி அவ்வளோலாம் தெரியாது. Okay. ஆனாலும் பேசிக்கா இருக்கிறது எல்லாமே. ஓகே. ரொம்ப சந்தோஷம் பிரதர். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. இப்போ இந்த பர்ஃப்யூம் பிஸ்னஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் நீங்கள் அழகாக வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் கிடைக்குது, டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்குது, டிஃப்ரெண்ட் எம்எல்ஸில் கூட கிடைக்குது. இந்த மாதிரி பாட்டில்ஸ் வாங்கிக்கோங்க. சின்ன சின்ன லேபிள்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கிடைக்குது. இந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கரில் உங்கள் பிராண்ட் நேமை பிரிண்ட் பண்ணி அந்த பாட்டிலில் ஒட்டிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பிராண்டாக கிரியேட் ஆகும். ஒரு சில ஃப்ளேவர்ஸ் நீங்களே ஒரு ஃப்ளேவருக்கு ஒரு பேர் வைங்க. எக்ஸாம்பிள் வெண்ணிலா ஃப்ராக்ரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வெண்ணிலா ஃப்ராக்ரன்ஸ்க்கு நீங்கள் ஒரு பேரை வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு பிராண்ட் ஆகிடும். இந்த உங்கள் கம்பெனி பேரில் இருக்கிற அந்த பிராண்டு, அந்த ஃப்ளேவர் எனக்கு, அந்த ஃப்ராக்ரன்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லி நிறைய பேர் விரும்பி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நீங்கள் ஆன்லைனில் கூட கண்டிப்பாக செல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஸ்டோரில் மட்டும் விற்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் அமேசான் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, இங்கேயே கூட உங்களோட பிராண்டை கொண்டு போய் நீங்கள் சேர்க்கலாம். என்ன மாதிரி ஃப்ராக்ரன்சஸ் எல்லாம் இருக்குது, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10 வெரைட்டி ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் உங்களால் கிரியேட் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை அழகாக நீங்கள் ஆன்லைனில் கொண்டு போய் கூட விற்கலாம். இதனால் நீங்கள் ஒரு பாசிவ் இன்கம் கூட ஜென்ரேட் பண்ண முடியும். வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதாவது சைட் பிஸ்னஸாக பண்ணணும், இதே மெயின் பிஸ்னஸாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக ஸ்டோர்ஸ்குள்ளே கொண்டு போகலாம். அப்புறம் பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ்குள்ளே கொண்டு போகலாம். இல்லை கிராஸ் செல்லிங் பண்ணலாம். கிராஸ் செல்லிங் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பரல் ஷாப் வச்சிருப்பாங்க, இல்லை ஷூ ஷாப் வச்சிருப்பாங்க, இல்லைனா வந்து ஒரு பேக் ஷாப் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் லக்ஸரியான இருக்கிற இடத்துல போயிட்டு இந்த உங்களோட ப்ராடக்ட்டை கொண்டு போய் அங்கே ஷெல்ஃப்ஸில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் பெனிஃபிட், அவங்களுக்கும் பெனிஃபிட். ஸோ அவங்களுக்கும் எக்ஸ்ட்ராவாக ஏதோ சில பொருள் விற்கிறாங்க அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கிராஸ் செல்லிங் சொல்லுவாங்க மார்க்கெட்டிங்கில். இது கிராஸ் செல்லிங் பண்ணுறதே ஒரு பெரிய பெனிஃபிட் தான். ஸோ பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் இண்டஸ்ட்ரி, வளரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். யாருக்கும் ரொம்ப பேருக்கு தெரியவே இல்லை இந்த பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரி வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஆனால் ஹிடனாகவே நிறைய இடத்துல வச்சுட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ துணி கடைகள்லாம் போனீங்கன்னா நம்ம பில்லிங் கவுண்டர் வழியில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அந்த பர்ஃப்யூம்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு 50 ml இல்லைனா ஒரு 30 ml ஸ்ப்ரே ரோல் ஆன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாமே எதுக்கு வைக்கிறாங்க? இது ஒரு அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் பண்ணுவாங்க ஒரு ஆளை. இவங்க சொன்ன மாதிரி நிறைய விதமான ஃப்ராக்ரன்சஸ், ஒரு ஃப்ராக்ரன்ஸுக்கு ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணுங்க. நல்ல காஃபி அரோமா கிடைக்குது. ஸோ உங்கள் பிராண்ட் நீங்கள் பண்ணீங்கன்னா பர்ஃப்யூமில் எனக்கு ஒரு கமெண்ட்டில் ஒரு மென்ஷன் பண்ணுங்கள். நானும் உங்கள் பிராண்டை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பர்ஃப்யூம் பிஸ்னஸ் பற்றி பேசுகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.